கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் ஐயா. அவர் எங்கயா இருக்கார்? ஐயா, நான் என் தாய் வயிற்றில் பிறந்தார் முதலாக சப்பாடி ஐயா. யாரோ ஒரு மனிதர் அநேக பேருக்கும் புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் ஐயா. அவர் எங்கயா இருக்கார்? ஐயா, ஐயா, உமக்கு புதுமை செய்ய மாட்டவர் அதோ அங்கே இருக்கின்றார். வாரும் ஐயா. இந்த வாரியா. ஐயா, ஐயா, உமக்கு புதுமை அளிக்கும் ஆண்டவர் இதோ இங்கே இருக்கின்றார். அவரை பணிந்து கொள்ளுங்கள். சரியில்லையா? இதோ ஆண்டவர். ஆண்டவரே, தேவகுமாரனே, நான் என் தாய் வயிற்றில் பிறந்தனால் முதலாக சப்பாடி ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உன்னை சுகப்படுத்த சித்தமாக இருக்கிறோம். நீ எழுந்து நடமானே. அருள் செய்யும் போதகரே, இந்த வழியை மீட்பவரே, எவர்க்கும் நன்மை செய்தே
நான் கொடிய பாவி. உலகில் என்னை போல் ஒருவரும் கிடையாது. நான் செய்த பாவத்தினால் பாவக்கடலில் மூழ்கி தவிக்கின்றேன். என் பாவத்தை பொறுத்து என்னை கரை ஏற்றுவீர் சுவாமி. உமக்கு நன்றியர்ந்த தோற்றம். ஆண்டவரே, இந்த பரிமள தைலத்தை உன் பாதத்தில் ஊற்றி என் கூந்தலில் துடைக்கின்றேன் சுவாமி. என்ன ஊதாரித்தனம் நீ செய்வது? இது விலை உயர்ந்த பரிமள தைலம் ஆயிற்றே. இதை என்னிடம் கொடுத்திருந்தால் இதை விற்று ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாம் அல்லவா? ஏன் பெண்ணே இப்படி செய்தாய்? இந்த பெண்ணை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் உண்மையாகவே என் மட்டில் நல்ல காரியமே செய்திருக்கிறாள். ஏனெனில் தரித்திரர்கள் எப்போது உங்கள் நடுவில் இருக்கிறார்கள், நானோ எப்போது உங்கள் நடுவில் இருப்பதில்லை. அப்படி இருக்க இவள் இந்த தைலத்தின் திரேகத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் செய்யத்தக்கதாகவே செய்தாள். உலகம் எங்கு இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இடமெல்லாம் இவள் செய்தது இவளுடைய ஞாபகத்திற்காகவே சொல்லப்படும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என்னிடம் இருந்த மனக்கலக்கம் எல்லாம் நீங்கி சமாதானமாய் ஆயிற்று. இனி அழிந்து போகும் உலக சுகம் வேண்டாம். நான் உமது சமீபத்தில் இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று என்ற தோற்றம். ஓசனாவே குமாரனுக்கு, சேஷராஜனுக்கு, பாவிகளின் மீட்பருக்கு, பரலோக செல்வனுக்கு, சாந்த குணாளனுக்கு, மாந்தரை மீட்கும் தேவனுக்கு, மாமரியின் சேயனுக்கு. பார்த்தாயா, இந்த மனிதருக்கு குருடனை பார்வையளிக்கின்றார், சப்பானியை நடக்க வைக்கின்றார், திமிருவனை குணப்படுத்துகிறார். இப்படி விட்டு விட்டார். இந்த மனிதன் எல்லா பொதுமக்களையும் அவர் வசமாக ஆகிவிடுவார். நமக்கும் நமது தேவாலய குருக்களுக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும். ஆகையால் நமது தேவாலய குருக்களும் போய் இந்த மனிதனை தீர்த்து வெட்டுவதற்கு வருகை வந்தீரா? அப்படியே செய்வோம். அப்படி அன்பார்ந்த மக்களே, அமருங்கள். மனத்தரித்திரம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். துயரம் அடைந்து அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள்
உற்சாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெற்று திருப்தி அடைவார்கள். இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் இரக்கம் அடைவார்கள். தூய இதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளில் மக்கள் எண்ணப்படுவார்கள். துன்பம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் விண்ணுலக அரசு அவர்களுடையது. அன்பான மக்களே, என்னை பற்றி மனிதர்கள் உங்களை சபித்து துன்பப்படுத்தி உங்கள் மேல் சகல திண்மைகளையும் அநியாயமாய் சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். அப்போது நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனெனில் பரலோகத்தில் உங்கள் சம்பாவனையும் பலனும் ஏராளமாயிருக்கிறது. இவ்விதமாகவே உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினிகளை துன்பப்படுத்தினீர்கள். நீங்கள் பூமியின் உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் அது சாரமாக்கப்படும்? இனி அது வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்குமே என்று வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்தின் ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் பட்டினம் மரபாயிருக்க முடியாது. மேலும் விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலினுள் வைக்க மாட்டார்கள். வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும்படி விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். அவ்விதமே மக்கள் உங்கள் நற்செய்திகளைக் கண்டு வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிவதாக. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் கண்டடைகின்றான். தட்டுகிறவனுக்கும் திறக்கப்படும். நான் போதிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள். உங்களை வெறுத்து தின்மை செய்கிறவர்களுக்கு ஆசீர் கூறுங்கள். அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அடிப்பவனுக்கு
மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். மற்றவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவ்விதமே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். அன்பார்ந்த மக்களே, நான் திருச்சடங்குகளையோ இறைவாக்கினின் வாய்ப்புகளையோ அளிப்பதற்கு வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் வேத பிரமாணத்தில் உள்ள ஓர் சிறெழுத்தாயிலும் ஓர் புள்ளி கூட நிறைவேறாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் போதனைகளை கேட்டு அதன்படி நடந்து வந்தால் வானகத்தில் இருக்கும் நம் பரமபிதா உங்களை ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் பரலோக தந்தையிடம் எவ்வாறு ஜெபம் செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தரும் சுவாமி. நீங்கள் நான் கற்றுக் கொடுப்பது போல ஜெபம் செய்யுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலாம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விளவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம் என்று நம் வானக தந்தை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் மனிதர்களுடைய குற்றங்களை மன்னிப்பீர்களானால் உங்களுக்கும் உங்கள் பரமபிதா உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். தாவுடையவும் என்னுடையவும் ஈஸ்பீருக்கு சார்ந்துடையவும் நாமத்தினாலே ஆமென். ரூபாய்க்கு ரெண்டாடு ஆட்டை பிடிச்சு பார்த்தா ஐயா காசு கொடுக்க முடியும். கள்ளநோட்டு மாதிரி தெரியுது. பெரிய ஆட்டியாவாய் மாதிரி நாங்க பிடிச்சு நசைய பார்க்காம எப்படி காசு கொடுக்கறது? சரி, 3 ரூபாயா தர்றேன். ஐயா 3 ரூபாயா தர்றீங்க. சரி, 1 ரூபாய் குறைச்சு 4 ரூபாயா தர்றேன். சரி, விடு. 2 ரூபாயா? கட்டாது ஐயா. புறாயவாய் சோடி என்ன சொல்லுது?
ஆட்டுக்குட்டி என்னையா ரேட்டு? 2 ரூபாய். கோழி இப்ப கத்திக்கிட்டுல இருக்குது. சரி 5 ரூபாயா தரேன். 5 ரூபாய். ஐயா ஒருங்கள் ஐயா 3 ரூபாய்க்கெல்லாம் வேணாம். வேணா உனக்கு இன்னும் 2 ரூபாய் குறைச்சு 6 ரூபாயா தர்றேன். உனக்கிட்ட விடுறத விட நான் வட்டிக்கு பணம் வாங்கி நான் கேணியை வெட்ட போறேன். குடி எதிரா பேசுறான் ஐயா. ஐயா என் தந்தையின் தேவாலயத்தை கள்ளர் கோயிலா ஆக்கிவிட்டீர்களே. முடிவா இந்த தந்திரகர மனிதன் உங்களில் பாவம் இல்லாதவன் தள்ளியறிட்டு என்று சொல்லி அங்கிருந்த ஒவ்வொருவருடைய பாவங்களையும் தரையில் எழுத தொடங்கவே நமது குற்றங்களை உம்மனிதன் எழுதிவிட்டால் நமக்கு அவமானமே என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சந்தடியில்லாமல் நழுவி விட்டோம். அங்கே அந்த பெண் மட்டும் தனியாக நின்றிருந்தாள். அவளுக்கும் நற்புத்தி கூறி உன் பாவங்களை மன்னித்து இனி நல்லவனாக நடந்து கொள் என்று அனுப்பிவிட்டார் குருக்களே. என்ன பாவங்களை மன்னிப்பதா? கடவுள் ஒருவர் தானே பாவங்களை மன்னிக்க முடியும். அப்படி இருக்க மனிதன் மன்னிக்கிறேன் என்பது தேவதூதனம் அல்லவா குருக்களே? இன்னும் கேளுங்கள் குருக்களே. மற்றொரு சமயம் நாங்கள் பலர் கூடி சிசேனுக்கு வரி கொடுக்கலாமா என்று கேட்டோம் குருக்களே. ஓஹோ, வரி கொடு என்றால் யூதர்களை ரோமியருக்கு அடிமையாக்கி வரி வாங்க சொல்லுகிறான் என்று குற்றம் சாட்டலாம். வரி கொடுக்காதே என்று சொன்னால் யூதர்களை செசாராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என குழப்பம் செய்கிறான் என்று ராஜதுரோக குற்றம் சாட்டலாம் என்றுதானே கேட்டீர்கள்? சவால் சரியான கேள்வி, தப்ப முடியாத யோசனை. சரி, அதற்கு அந்த மனிதர் என்ன பதில் சொன்னார்? குருவே, அந்த நசரேன் வரி செலுத்த நாணயத்தை காட்டும்படி சொல்லி அந்த நாணயத்தில் உள்ள உருவம் யாருடைய என கேட்டார். நாங்கள் செசர் அரசருடையது என்றோம். உடனே அந்த தந்திரகார மனிதன் செசாருடைய செசார் கொடுங்கள், கடவுளுடைய கடவுள் கொடுங்கள் என்று சொல்லி எங்கள் பதிலை கொண்டே எங்களை தடையுடைய செய்து விட்டார் குருக்களே. ஏன், என்ன நடந்தது? ஆகா, எவ்வளவு சாமர்த்தியமான கேள்வி! எவ்வளவு தந்திரமாவாய் பதில் சொல்லி தப்பித்துக் கொண்டதை பார்த்தீங்களா குருவே? குருவே, இதையெல்லாம் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியக்காரனை இனியும் நாம் விட்டு வைத்தால் நம் எல்லோருக்குமே கெடுதல்தான் என்ற எண்ணம் எனக்கு அச்சத்தை கொடுக்கிறது குருக்களே. எப்படியாவது பேசி காரியத்தை கச்சிதமாக முடித்து விட்டு வருகிறது. சினேதா, எங்க சினேதா இவ்வளவு போறா? செத்த கூறு சினேதா. யாருங்கய்யா நீங்கள்? என்னிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் யார்? சினேதா, அப்படி ஒன்றும் இல்லை. நான் தண்ணீரில் சமத்தானே பெரிய காரியஸ்தன்.